ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள், வருஷ பலன்கள், வார பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதன்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றது சற்றேறக்குறைய 120 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, பின்னோக்கி செல்வதுனா பலம் இழந்த காலகட்டங்கள். அப்போ அந்த பலம் இழந்த 120 நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான். அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் 120 நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் வரார். ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்களே, ஒன்றே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அதே போல் உண்மை எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி, சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதிக்கு 4/11/2024 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்த சனி பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி, ஒரு சில பேர் திருக்கணிதப்படி, ஒரு சில பேர் லகரி அயனாம்சப்படி மாறும்பாங்க. பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த 26/3/2026 வரலும் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில 2 பெரிய பயிற்சிகள் வருது. ஒன்று ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி. அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள், குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள், இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே போல் பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 360 நாள். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம். அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான், தனித்த கேது பகவான் இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி, அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான். நியாயவான், சத்தியவான் சனீஸ்வர பகவான். சரி, அவர்கிட்ட சரணாகதி அடையணும்.
ஏன் சரணாகதி அடையணும்? இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும். அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள், இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள். அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும். ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும், ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர். அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால் உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும். தவறாக செய்தார்களேயானால் அதற்குண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும். சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தாலேனால் நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க, ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள்ளு விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது, வாரத்துக்கு ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும், சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாதவாளுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது. சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது சொல்ல முடியல, இது வந்து ஒரு நாளைக்கு 8 தரமாவது சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது. இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இந்த 3 காயத்ரி மந்திரத்திலையும், அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம், முதல் 2ம் வந்து காயத்ரி மந்திரம், அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலேனா, கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அதாவது 9-5 வேஷ்டியோ 10-6 வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுக்கறது. அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய், செக்கில் போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது. அது தவிர வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது, அதாவது கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது. சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். வாரம் வந்து ஆஞ்சநேயரையும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனியை கட்டியவர்கள் இவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான, அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக, இல்லை இரும்பு சம்பந்தமானன்னா அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது, டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் அது தவிர பார்த்தாலேயானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது, கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, லெதர் சம்பந்தமான, அது தவிர வந்து தோல் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க, மரம் மறுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது, ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை, மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும். காசு தானமாக கொடுக்கக்கூடாது, பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதம் கொண்டவர்கள், இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ஜனன காலத்தில் அங்கே தான் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். இந்த 3 நட்சத்திரத்தை வாங்குகிற போது அங்கே தான் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு பொருள். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் இருந்த இடம். அப்போது ஜனனகால சந்திரனும் இப்போ கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வக்ரகதியாக இருந்தபோது ஓரளவு நன்மைகளை எல்லாம் செய்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த வக்கரம் நிவர்த்தி ஆனது அது நற்பலன்களை தர இயலாது. அப்போ நற்பலன்களை தர வராது அப்படிங்கிற போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாக்குகள் கொடுக்கக்கூடாது. வாக்குகளை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் வாக்கு, ஜாமீன் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுமாரி இருந்தீங்கன்னா நல்லது. இந்த சனி இவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். 3ஆம் இடம்ங்கிறது வலிமை பெறக்கூடிய ஸ்தானம். அதை பார்க்கறதுனால அதனால் உள்ள இதெல்லாம் நன்மையாக இருக்காது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10ஆம் இடம்ங்கிறது விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியும் பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குற போதும் தொழில்துறைகள்லையும் உங்களுக்கு முடக்கங்கள் ஏற்படும். அந்த முடக்கங்கள்லேருந்து நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் எதையுமே நிதானமாகவும் இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வராமல் அதே இடத்துல தொடர்ந்து இருக்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஆஸ்ட்ரோ சம்பத்தையங்கர் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அதாவது ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கார். இதனால் என்ன ஆகும்? மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், உடல் உழைப்பு அதிகமாகும், எல்லா விஷயத்திலையும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஆனால் நிச்சயம் வெற்றி காண்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களே, ஆனால் ஒரு சின்ன விஷயம் கிடைக்கணுன்னாலும் அதுக்குன்னு ரொம்ப முயற்சி செய்து அதற்குன்னு ரொம்ப வெறியோடு உழைச்சி அந்த விஷயத்தை அடைவீங்க. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிக்கோள் என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வெற்றி உறுதி. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிக்கோள் அதுதான் வேரியபிள் ஆகும். அதில் ஜாகிரதையாக நல்ல குறிக்கோளாக எடுத்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியதாக எடுத்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த ஜென்மசனியும் அஷ்டமத்து சனி, அதாவது இந்த ஜென்மசனி 7ரை சனி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உண்டான விஷயத்தை உங்களுக்கு ஏற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்களேனால் இந்த ஜென்ம சனி நடக்கும்போது உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே சனி பகவான்றதுனால எல்லாருக்கும் போல எல்லா ராசிக்காரர்கள் போல இவர்களுக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக அதை எடுத்து தான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற வெறியோடு ஓடி
அதன் மூலியமாக உடல் உழைப்பை அதிகப்படுத்தி அதன் பிறகு உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி அதன் மூலியமாக வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், அது தவிர 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்? சனி பார்த்த இடம் பாழ்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, தன்னுடைய வீட்டிற்கு அதிபதியானவர் தன்னுடைய இடத்தை பார்க்கும் பொழுது அது பாழாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் தொழிலில் அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் வரும், தொழிலில் அபரிமிதமான உடல் உழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும், அதீதமான ஆர்டர்கள் வரும். அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு அதிகமான வேலைப்பளு வரும். எல்லாரும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு. அதனால் இன்னெஃபிஷியன்சின்றது இல்லை, உங்களுடைய இயற்கையாகவே அடுத்து வரக்கூடியதையும் நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் போவீங்க. அதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும். இதை தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் நினைக்கிறத எல்லாத்தையும் அதாவது அவங்க மூலியமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு இருந்தாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தவிர பார்த்தீங்களேயானால் 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு போடுறார், பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார், உங்களுடைய ராசியே பார்க்க போகிறார். இப்போ நீங்கள் அடையக்கூடிய உடல் உழைப்பினுடைய பலனை நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய உங்களுடைய அதாவது அந்த ரிசல்ட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம், பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு பகவானும் உங்களுடைய ராசியிலேயே வந்ததுனால வரக்கூடிய காலகட்டம் 2025 அக்டோபர் நவம்பரில் வரார். அதனால் அபரிமிதமான திங்கிங் இருக்கும். அதாவது பிரம்மாண்டமான தோற்றங்கள், பிரம்மாண்டமான விஷயத்தை யோசிக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் வரும். இதன் மூலியமாக நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளிலேயே அதிகமாக போடக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக குரு பார்வையினால் உங்களுக்கு பெரிய வெற்றியும் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் அதாவது 2026 மார்ச் வரலும் இது இருக்குது. அதனால் 2026 மார்ச் வரலும் உங்களுக்கு ஜென்மசனி இருக்கும் பொழுது மாற்றங்கள் மற்ற கிரகங்களுக்காகுது. அதாவது குருவும் ராகு கேதுவும் பெயர்ச்சியாளர், இதனுடைய மாற்றங்கள் வச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஏற்றங்களும் சில பிரச்சனைகளும் வரும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்போதுமே அந்த கிரகம், அந்த இடத்தின் அதிபதி, அந்த இடத்தோட ஓனர் அவர் வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டார். ஒன்றும் உதாரணம் எடுத்துங்களேன், நம்ம வீட்டுக்கு நம்ம துரோகம் பண்ணுவோமா? அதே மாதிரி கும்பராசியோட அதிபதியான சனி பகவான் அவரோட வீட்டில் ஆட்சி பெற்று இருக்காரு, அதுவும் சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. துரோகம் பண்ண மாட்டார், கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரி, ஒரு அக்டோபர் மாதம் போல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுடைய வீட்டுக்கே வரார். என்ன சாமி இப்படி வராருன்றீங்க அப்படின்னாக்கா, எல்லா கிரகங்களும் வலவேட்டில் சுற்றும் பொழுது ராகு கேது பகவான் மட்டும் இடவேட்டில் சுற்றுவாங்க. அப்போ ராகுவும் அங்கே வீட்டுக்கு வந்துட்டார். சரி, அது மட்டுமா? இதற்கு இடையில பார்த்தோம்னாக்க 11/5/2025 அப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரார். 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசி நாதனான சனி பகவானையும் அதே போல் ராகு பகவானையும் பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள், அதாவது சட்டக்கல்வி எப்படின்னு கேட்டிங்கனாக்க, குருவும் சனியும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அப்போ இந்த குரு சண்டால யோகம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கல்வியிலையும் சட்டக்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லாயராக இருக்கவங்களுக்கும் தொழிலில் அமோகமான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு லாயராக இருந்துக்கிட்டு அவங்க நீதி பரிபாலனம் பண்ண நீதித்துறைக்கு உண்டான நடுவராக போகக்கூடியவரும் நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உண்டாகும். அதே போல் யூனிஃபார்ம் கோடு, அதாவப்பட்டது போலீஸ் மற்றும் இராணுவத்துறை சேர்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக வரக்கூடிய 17 மாதமும் ஆனந்தமான மாதம். இதுவரையிலும் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன், செகண்ட் கிரேட்லேயே இருந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கிரேடு வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த பணியாளர்களுக்கும், அதே போல் டெப்டி சூப்பரண்டாக இருந்தவங்க சூப்பரண்டாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும்
இந்த காலகட்டங்களில் யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்களுக்கு உண்டு. அதே போல் இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய முன்கள பணியாளர்கள் மற்றும் அதை தவிர பின்களத்தில் உள்ள இயக்கக்கூடியவங்க, தளபதிகள், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் அருமையான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு உண்டான சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் வர்றது அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர். இதுவரை கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியின் பொழுது கண்டிப்பாக வம்சமிருத்தி வாய்க்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர வேலை பார்த்த இடத்துல எனக்கு இத்தனை வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் சாமி, பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா கும்பராசியை சேர்ந்தவங்களை பார்த்தாக்க உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்ப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு கடுமையான உழைப்பாளி, கீழ்த்தட்டு மக்கள், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னா பணவரவு, பதவி உயர்வு. இது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாகவும் குரு பெயர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்லையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இதுக்கு ராகுவையும் குரு பார்க்குறாரு. அப்போ லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத திடீர்னு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பணவரவினால் பெரிய லெவலில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழிலில் கடுமையான முயற்சி, கடுமையான போராட்டத்திற்கு பின் கடுமையான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் ஸ்டார்ட் அப் தொழில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், கவர்மெண்ட் தொடர்புடைய கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம். ஏன்னா இன்னும் 17 மாதம் இருக்குது, சனி இருக்குது. அப்போ இந்த 17 மாதம் சனியோடைய ஆட்கொள்ளக்கூடியது, எதிர்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை குடிக்கக்கூடியது, சரணாகதி அடையக்கூடியது எந்த கோயில், எந்த கிரகம் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ 2ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சனி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போது இதில் ராகு திசை நடக்கிறவங்க அல்லது சனி திசை நடக்கிறவங்க, அதே மாதிரி சனி திசையில் சனி புத்தி அல்லது கோச்சார ரீதியில் வந்து இந்த கோச்சார ரீதியில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து சனிக்கும் சனி திசை நடப்பவர்களும் ராகு திசை நடப்பவர்களும் கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு வரணும். அவசியம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனால் வந்து வரக்கூடிய தீமைகளில் இருந்து நன்மையாக மாறி மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை நம்மளை ஆஸ்ட்ரோ சம்பத்தையங்கார் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வக்கரம் நிவர்த்தியான சனி பகவான் புதிய ஏற்றத்தையும் புதிய உச்சத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உடல் உழைப்பு அதிகமாக வரும். எல்லா விதத்திலும் சிறு சிறு தடங்களை ஏற்படுத்தி அதில் வெற்றியை நிச்சயமாக பரிசாக கொடுப்பார். உங்களுக்கு மே 2025 பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பரிமிதமான ஏற்றம் இருக்கும். ராகு பகவானும் உங்களுடைய ராசியிலே வரக்கூடிய காலகட்டத்தின் போது பார்த்தலையானால் உங்களுடைய விஸ்தீரமான திங்கிங் இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களை பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய்விடும். இருப்பினும் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கார், ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற
ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.